ஹாய் கைஸ், வெல்கம் பேக் டு ஸ்டடி வித் ஜோ. எஸ்டர்டே நம்ம 10th ஸ்டாண்டர்ட்ல இந்திய அரசியலமைப்பு பார்த்தோம். ஸோ இன்னைக்கு நம்ம லாஸ்டா பார்க்க போறது 12th பாலிட்டில இருக்க இந்திய அரசியலமைப்பு தான். இப்போ இந்திய அரசியலமைப்பை நம்ம முடிச்சுட்டு அடுத்தது அவுட் சோர்ஸ் போகலாம். இப்போ நம்ம புக் மட்டும் தான் கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம். நீங்க நினைக்கிற மாதிரி அவுட் சோர்ஸ்ல வேற மாதிரி டீட்டெயில்ஸ் இருக்கும், இதுல வேற படிக்கணும் அதுல வேற படிக்கணும்னு சொல்லிட்டு நீங்க உங்க மைண்டை போட்டு குழப்பிக்க வேண்டாம். ஏன்னா இதுல என்ன படிக்கிறீங்களோ இதுவே அப்படியே அவுட் சோர்ஸ்லயும் பாதிக்கு பாதி இருக்கும். அதனால மீதி தான் நீங்க படிக்கிற மாதிரி இருக்கும் அவுட் சோர்சஸ்ல. ஸோ அதனால நீங்க பயப்பட வேணாம், சரிங்களா? இப்போ நம்ம 12th பாலிட்டி பார்ப்போம், சரிங்களா? வாங்க பாருங்க. இன்னைக்கு நம்ம இந்திய அரசியலமைப்பு 12th ஸ்டாண்டர்ட் தான் பார்க்க போறோம். ஆல்ரெடி நான் நோட்ஸ் எடுத்து வச்சிருக்கேன். இந்த லெசனை நீங்க கொஞ்சம் கவனமாவே பார்த்துக்கோங்க. ஏன்னா 6th to 9th ஸ்டாண்டர்ட் வரைக்கும் நீங்க ஜஸ்ட் ஒரு 2 to 3 டைம்ஸ் ரீட் பண்ணா போதும், அந்த சப்ஜெக்ட் வைஸ் இருக்கிற எல்லா லெசன்ஸையும். பட் நீங்க 10th 11th 12th இதெல்லாம் நல்லாவே படிக்கணும். ஏன்னா இதுல இருந்தா மோஸ்ட் ஆஃப் கொஸ்டின்ஸ் எடுப்பாங்க, சரிங்களா? வாங்க நம்ம பார்ப்போம். அரசியலமைப்பு நாட்டின் அடிப்படை சட்டம் என்று அழைக்கப்படுகிறது. இது ஜஸ்ட் பார்த்துக்கங்க, ஜஸ்ட் ரீட் பண்ணா போதும். இந்திய அரசியலமைப்பில் பார்ட் 4 டிபிஎஸ்பி இந்திய சமூகத்தில் பரவலாக நிலவும் பல சிக்கல்களை எதிர்கொள்ளும் சட்டங்களை அரசு உருவாக்கும் வகையில் விதிகளை கொண்டுள்ளது. இப்போ இந்த பார்ட் 4 உடைய டிபிஎஸ்பி இருக்கு பாத்தீங்களா, இதை பத்தி நம்ம ரொம்ப டீட்டெயிலாவே பார்ப்போம். எப்பனா அடிப்படை உரிமை கடமைகள் டிபிஎஸ்பியை பத்தி எடுக்கும் போது நெக்ஸ்ட் கிளாஸ் அது நான் எடுத்துறேன் டைரக்டாவே. ஸோ அந்த டைம்ல உங்களுக்கு இது ரொம்ப ரொம்ப டீட்டெயிலாக இருக்கும். ரொம்ப முக்கியமான ஒரு டாபிக் தான் இது, சரிங்களா? என்ன சொல்றாங்கன்னா, இப்போ இந்த டிபிஎஸ்பியை பத்தி சும்மா ஒரு 2 லைன் மட்டும் இம்பார்ட்டண்டாக கொடுத்துருக்காங்க. இந்திய சமூகத்தில் பரவலாக நிலவும் பல சிக்கல்களை எதிர்கொள்ளும் சட்டங்களை அரசு உருவாக்கும் வகையில் விதிகளை கொண்டுள்ளது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்தது பாருங்க. மதசார்பின்மை கோட்பாட்டை பின்பற்றாத அரசு மதசார்பின்மை அரசு, சரிங்களா? இது நம்ம ஆல்ரெடி முன்னாடி இருக்க கிளாஸ்லயே பார்த்தோம். நம்ம இந்தியா தான் மதசார்பின்மை அரசுன்னு சொல்லிட்டு. ஏன்னா நம்ம மதசார்பின்மை கோட்பாட்டை பின்பற்றது கிடையாது. நம்ம எம்மதமும் சம்மதம் அப்படிங்கிற ஒரு கோட்பாடுல தான் நம்ம இந்திய நாட்டுல இருக்கோம், சரிங்களா? அடுத்தது பாருங்க. மதசார்புக்கு உதாரணம் என்னன்னா பாகிஸ்தான் வாடிகன் நகரம் தான் அதோடைய உதாரணம். பாகிஸ்தான் பத்தி உங்களுக்கு நல்லாவே தெரியும், அது ஒரு இஸ்லாமிக் கண்ட்ரி தான். இஸ்லாமிய மதத்தை தான் பின்பற்றுறாங்க. சோ அடுத்தது பாருங்க. வாடிகன் நகரம். வாடிகன் நகரம்ன்ற இந்த ரோம்ல இருக்கு, சரிங்களா? ரோம்ல இருக்கிற ஒரு நகரம். அது ஃபுல்லாவே கிறிஸ்டியானிட்டி தான் ஃபாலோ பண்றாங்க. சோ இந்த மாதிரி இஸ்லாமிக் அண்ட் கிறிஸ்டியானிட்டி ஃபாலோ பண்ற ஒரு நகரம், ஒரு நாடே ஒரு மதத்தை ஃபாலோ பண்ணுது அப்படின்னா அது மதசார்பு நாடு, சரிங்களா? அடுத்தது பாருங்க. ஆக்சுவலி இது 2 மட்டும் தான் எக்ஸாம்பிள் கிடையாது, இன்னும் நிறைய நிறைய நாடுகள்லாம் இருக்கு. ஜஸ்ட் இது 2 மட்டும் நமக்கு புக்ல கொடுத்துருக்காங்க, சரிங்களா? அதனால இதை மட்டும் பார்த்துக்கோங்க. அடுத்தது பாருங்க. அமெரிக்க அரசமைப்பு தேசிய இயக்கம் வெற்றியடைந்ததை தொடர்ந்து உருவானது. இந்த அமெரிக்க அரசமைப்பு என்னாச்சும், தேசிய இயக்கம், அவங்களுடைய நாட்டு தேசிய இயக்கம் வெற்றியடைந்ததை தொடர்ந்து அந்த அரசமைப்பு உருவாச்சுன்னு சொல்றாங்க. நெக்ஸ்ட் பாருங்க. இந்திய அரசமைப்பு அந்த மாதிரி எப்படி உருவாச்சு அப்படின்னா மக்கள் பிரதிநிதிகளால் உருவான சட்டப்பூர்வமான அரசு ஆகும், சரிங்களா? மக்கள் பிரதிநிதிகளால் மட்டும்தான் நம்ம இந்திய அரசு உருவாகி இருக்கு. அடுத்தது பாருங்க. பொது வாக்கெடுப்பு. பொது வாக்கெடுப்புனா என்னன்னா மக்கள் பிரதிநிதிகளால் சட்டமன்றங்களில் விவாதிக்கப்பட்டு நிறைவேற்றப்படுவதற்கு மாறாக, மக்கள் பிரதிநிதிகளால் சட்டமன்றங்களில் விவாதிக்கப்பட்டு நிறைவேற்றப்படுறதுக்கு மாறாக என்ன செய்வாங்களாம், பல கேள்விகளின் தொகுப்பின் மீது வாக்காளர் ஒப்புதல் பெற நேரடி வாக்கெடுப்புகள் நடத்தப்படுவதாகும். இந்த பொது வாக்கெடுப்பு இருக்கு பாத்தீங்களா, இது நம்ம இந்தியால நடத்தப்படவில்லை, சரிங்களா? இந்தியாவில் பொது வாக்கெடுப்பு நடந்ததில்லை. அது நம்ம இந்திய நாட்டுக்கு ஒரு பின்னடைவா தான் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. 42வது திருத்தம் முகப்புரையில் கூறப்பட்டுள்ள இறையாண்மை கொண்ட குடியரசு என்பதை இறையாண்மை, சமதர்மம், மதசார்பற்ற மக்களாட்சி குடியரசு என்றும், நாட்டின் ஒற்றுமை என்ற சொற்றொடரை நாட்டின் ஒற்றுமை மற்றும் ஒருமைப்பாடு என்றும் முன்னாள் பிரதமர் இந்திரா காந்தி 1976 தேசிய அவசர நிலை காலத்தில் 42வது திருத்தம் கொண்டு வந்தார், சரிங்களா? இந்திரா காந்தி தான் 42வது திருத்தத்துல இதை கொண்டு வந்திருக்காங்க. ஓகேயா? என்ன கொண்டு வந்திருக்காங்கன்னா இறையாண்மை, சமதர்மம், மதசார்பற்ற மக்களாட்சி குடியரசு என்றும், நாட்டின் ஒற்றுமை என்ற சொல் இருக்குல்ல அதை மாத்தி நாட்டின் ஒற்றுமை மற்றும் ஒருமைப்பாடு என்றும் கொண்டு வந்திருக்காங்க, சரிங்களா? ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட், பார்த்துக்கோங்க. அடுத்தது பாருங்க. நம்ம இந்திய அரசியலமைப்பு அதிக இறுக்கத்தன்மை கொண்டதும் இல்லையா, அதிக நெகிழ்வுத்தன்மை கொண்டதும் இல்லையா, இது ஸ்டேட்மெண்ட் கொஸ்டின்ல கேட்பாங்க. ஸோ நல்லா பார்த்துக்கோங்க. ஜஸ்ட் 2 வேர்ட்ஸ் தான். அதிக இறுக்கத்தன்மை கொண்டதும் இல்லை, அதிக நெகிழ்வுத்தன்மை கொண்டதும் இல்லை. நிறைய டைம் நம்ம இதை திருப்பி திருப்பி இந்த மாதிரி பார்க்கும்போது இந்த வேர்ட் உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காவே மைண்ட்ல ஸ்டோர் ஆயிடும், சரிங்களா? அடுத்தது பார்ப்போம்.
அரசியலமைப்பு நிர்ணய சபையின் முதல் கூட்டம் வந்து டிசம்பர் 9, 1946க்கு கூடியிருக்காங்க. சரிங்களா? 11வது மீட்டிங் சரிங்களா? அது வந்து 26 நவம்பர் 1949ல கூடியிருக்காங்க. எதனால வந்து 11வது மீட்டிங் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் அப்படின்னா பின்னாடி வரும்போது சொல்றேன் என்ன விஷயம்னு சொல்லிட்டு. அடுத்து பாருங்க, 11வது மீட்டிங் ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஞாபகம் வச்சுக்கோங்க. அண்ட் ஃபர்ஸ்ட் கூட்டமும் இம்பார்ட்டன்ட் ஞாபகம் வச்சுக்கோங்க. சரிங்களா? ஏன்னா இந்த மீட்டிங் நம்ம ஆல்ரெடி லாஸ்ட் லெசன்லயும் பார்த்தோம். இருந்தாலும் இதுலயும் திருப்பி பார்க்க போறோம். நான் அதை தான் சொன்னேன், உங்களுக்கு ரிப்பீட்டடா வந்ததே வந்து திரும்பி வரும்போது கொஞ்சம் உங்களுக்கு மறுபடியும் ரிவிஷன் மாதிரி ஸ்டோர் ஆகும் மைண்ட்ல. ஸோ அதனால வந்து நீங்க என்ன இது திரும்பி திரும்பி அதே வருதுன்னு நினைக்காதீங்க. ஏன்னா நம்ம இப்போ பார்த்துட்டு இருக்கிறது 12th ஸ்டாண்டர்ட் புக்கு தான். பட் வந்து உங்களுக்கு நம்ம ப்ரீவியஸா பார்த்த எல்லா லெசனுமே வந்து ரிப்பீட்டடா அந்த ஸ்டேட்மெண்ட்ஸ்லாம் மறுபடியும் வந்துட்டே தான் இருக்கும். சரிங்களா? அது உங்களுக்கு கொஞ்சம் ஈஸியா தான் இருக்கும். திரும்பி திரும்பி படிக்கும்போது கொஞ்சம் உங்களுக்கு ரிவைஸ் ஆகும். வரைவு குழுவின் உறுப்பினர்கள் யாருன்னு சொல்லிட்டு இதை நம்ம லாஸ்ட் கிளாஸ்லயுமே பார்த்தோம். இருந்தாலும் திரும்பியும் கூட ஒரு டைம் பார்க்கலாம். என் மாதவ் ராவ், சையது முகமது சாதுல்லா, டாக்டர் பி.ஆர். அம்பேத்கர் இவர் தான் தலைவர், சர் அல்லாடி கிருஷ்ணசாமி, சர் பி.என். ராவ், எஸ்.என். முகர்ஜி, ஜூகல் கிஷோர் கண்ணா, கேவல் கிருஷ்ணா. சரிங்களா? இவங்க எல்லாருமே வந்து வரைவு குழுவோட உறுப்பினர்கள். இதை நான் ஷார்ட்ஸ்லயுமே மென்ஷன் பண்ணியிருக்கேன் அண்ட் லாஸ்ட் கிளாஸ்லயுமே வந்து நம்ம இதை பார்த்தோம். ஸோ கொஞ்சம் நல்லா படிச்சு வச்சுக்கோங்க. இந்த மாதிரி தான் கொஞ்சம் கிறுக்கி கிறுக்கி எழுதிருப்பேன். பிகாஸ் இது என்னுடைய ஆக்சுவல் நோட்ஸ் இப்படி தான் இருக்கும். சரிங்களா? அதனால நான் என்னுடைய நோட்ஸை தான் உங்களுக்கு வந்து இப்போ காட்டிட்டு இருக்கேன். ஸோ இதுக்காக நான் வந்து தனியாக உட்காந்து யூடியூப்காக நம்ம வந்து தனியாக ப்ரிப்பேர் பண்ணணும், கொஞ்சமாக எடுத்து போட்டால் போதும் அப்படியெல்லாம் நான் நினைக்கல. நான் என்ன படிக்கிறேனோ அதை தான் உங்களுக்குமே ஷேர் பண்ணிட்டு இருக்கேன். சரிங்களா? அடுத்து பாருங்க, அரசியலமைப்பு நிர்ணய சபை உருவாக்கம். 284 உறுப்பினர்கள் 26/11 அதாவது 26 நவம்பர் மந்த் 1949 11வது மீட்டிங்ல கையெழுப்பமிட்டனர். சரிங்களா? நம்ம இங்க ஆல்ரெடி பார்த்தோம்ல, நான் வந்து சொன்னல உங்ககிட்ட எதனால வந்து இந்த மீட்டிங் வந்து இம்பார்ட்டன்ட் அப்படின்னு சொல்லிட்டு உங்ககிட்ட சொன்னல. எதனாலனா இதுக்காக தான். சரிங்களா? இந்த 11th மீட்டிங் இம்பார்ட்டன்ட். சேம் டேட் தான், 26 நவம்பர் 1949. அதே டேட் தான் இங்கேயும் கொடுத்துருக்காங்க பாருங்க. 284 உறுப்பினர்கள் வந்து இதே டேட்ல தான் வந்து 11th மீட்டிங்ல கையெழுத்திட்டு இருக்காங்க. எதுக்காக கையெழுத்து போட்டிருக்காங்கன்னா, நம்மளுடைய கான்ஸ்டிடியூஷன் புக் இருக்கு பாத்தீங்களா, நம்மளுடைய அரசியலமைப்பு புத்தகம் வந்து கம்ப்ளீட் ஆயிடுச்சு. அந்த எழுதப்பட்ட வேலைகள் முடிஞ்சிச்சு. அதனால அதை செக் பண்ணிட்டு இப்ப நம்ம இதை வந்து நம்மளுடைய இந்திய கான்ஸ்டிடியூஷன் புக்கா வந்து நம்ம இதை ஏத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க வந்து அந்த மீட்டிங்ல கையெழுத்து போட்டிருக்காங்க. சரிங்களா? ஸோ அந்த கையெழுத்து போட்டிருக்கிறது ரொம்ப இம்பார்ட்டன்டான டேட். அதனால நல்லா பாத்துக்கோங்க. 11th மீட்டிங்ல தான் அதை போட்டிருக்காங்க. சரிங்களா? புதுடெல்லி அரசமைப்பு அரங்கில் அரசமைப்பின் முதல் கூட்டம் கூடியது. இதை நம்ம மேலேயே பார்த்தோம். சேம் டேட் தான். சரிங்களா? 1946 டிசம்பர் 9 முதல் கூட்டம், 26 நவம்பர் 1949 வந்து 11வது கூட்டம் சொல்லிட்டு. சரிங்களா? இப்ப பாருங்க, இந்த முதல் கூட்டம் எதுக்கு இம்பார்ட்டன்ட் அப்படின்னு பாத்தீங்கன்னா, அந்த முதல் கூட்டத்துல தான் வந்து தற்காலிக தலைவர் தேர்வு நடந்தது. நான் உங்களுக்கு வந்து இதை லாஸ்ட் கிளாஸ்லயும் சொல்லியிருப்பேன். மறுபடியும் பார்க்கலாம். தற்காலிக தலைவர் தேர்வு நடந்திருக்கு. அந்த தற்காலிக தலைவர் தேர்வை யாரு செஞ்சாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஆச்சாரியா ஜே.பி. கிருபாலினி தான் செஞ்சிருக்காங்க. சரிங்களா? இவங்க யாருன்னு பாத்தீங்கன்னா ஐக்கிய மாகாண பொது தலைவர். சரிங்களா? இவங்க தான் வந்து அந்த தற்காலிக தலைவர் தேர்வை செஞ்சிருக்காங்க. யாரு செஞ்சாங்கன்னு கேட்பாங்க. ஆச்சாரியா ஜே.பி. கிருபாலினி. சரிங்களா? இப்ப பாருங்க, யார் அந்த தலைவர் அப்படின்னா டாக்டர் சச்சிதானந்த சின்ஹா. லாஸ்டா நம்ம பார்த்தோம், சச்சிதானந்த சின்ஹா இருக்காருல, அவர் இறந்ததுனால டாக்டர் ராஜேந்திர பிரசாத் வந்து அடுத்தது குடியரசுத் தலைவரா வந்தாருன்னு நம்ம பார்த்தோம். அதே தான் இதுலயும் இருக்கு. ஸோ டாக்டர் சச்சிதானந்த சின்ஹாவை தற்காலிக தலைவராக தேர்ந்தெடுத்தார். சரிங்களா? முதல் குடியரசுத் தலைவர்னு யாருன்னு கேட்டா சச்சிதானந்த சின்ஹான்னு போடக்கூடாது, டாக்டர் ராஜேந்திர பிரசாத்ன்னு தான் போடணும். சரிங்களா? அடுத்தது பார்க்கலாம். அடுத்து பாருங்க, 1935 இந்திய அரசாங்க சட்டம். இந்த 1935 இந்திய அரசாங்க சட்டம் இருக்குல்ல, அதுல என்னெல்லாம் இருக்குன்னா, கூட்டாட்சி விதிகள், ஆளுநர் பதவி, நிதித்துறை, பொது தேர்வாணையங்கள், நெருக்கடி கால விதிகள், நிர்வாக விவகாரங்கள், இது எல்லாமே வந்து 1935 இந்திய அரசாங்க சட்டம் மூலமா இணைக்கப்பட்டிருக்கு. சரிங்களா? அடுத்தது பாருங்க, இப்போ நம்ம பார்க்க போகிறது ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட். இதை வந்து நான் உங்களுக்கு ஷார்ட்ஸில் கொடுப்பேன். நீங்கள் அதை கண்டிப்பாக படித்தே ஆகணும். அண்ட் உங்களுக்கு இதோட பிடிஎஃப் வேணும்னா நான் வந்து உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் தரேன். அதையும் நீங்கள் டவுன்லோட் பண்ணி படிச்சுக்கலாம். சரிங்களா? பாருங்க, அரசமைப்பின் மூல ஆதாரங்கள். இந்த அரசமைப்பு திட்டம் இருக்குது பார்த்தீங்களா, நம்மளுடைய கான்ஸ்டியூஷன் புக் இருக்குது பார்த்தீங்களா, அது எத்தனை நாடுகளில் போய் எடுத்தாங்க அண்ட் எவ்வளோ செலவாச்சுன்னு சொல்லிட்டு நான் கடைசி கிளாஸில் சொல்லியிருப்பேன். அது என்னன்னு சொல்லிட்டு நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ இந்த மாதிரி வந்து
வந்து பல நாடுகள் போய் எடுத்த நம்ம அரசியல் மூலாதாரங்கள் இருக்கு பாத்தீங்களா? நம்ம அரசியலமைப்பு புத்தகத்த உருவாக்குறதுக்கு பல நாடுகள்ல போய் எடுத்தாங்க பாத்தீங்களா? எத எந்தெந்த நாட்டுல எடுத்தாங்க அப்படிங்கிறத தான் நம்ம இதுல பார்க்க போறோம். பிரிட்டன்னா யாருன்னு தெரியும்ல. நம்ம நாட்ட அடிமைப்படுத்தி வச்சிருந்தாங்க பாத்தியா? அவங்க தான் பிரிட்டன். ஸோ இவங்க கிட்ட இருந்து நம்ம என்ன எடுத்திருக்கோம்னு பார்த்தீங்கன்னா, நாடாளுமன்ற அரசு, ஒற்றை குடியுரிமை, சட்டத்தின் ஆட்சி, நாடாளுமன்ற செயல்முறைகள், இடைக்கால தடையாணைகள். இது எல்லாத்தையுமே நம்ம பிரிட்டன்ல இருக்க கான்ஸ்டிடியூஷன் புக்ல இருந்து தான் எடுத்திருக்கோம். அண்ட் அத வந்து நம்ம அப்படியெல்லாம் போடல சரிங்களா? நம்மளுடைய புக்ல அத கொஞ்சம் மாடிஃபிகேஷன் பண்ணி நம்மளுடைய நாட்டுக்கு ஏத்த மாதிரி அத வந்து நம்ம வடிவமைச்சிருக்கோம். சரிங்களா? அடுத்தது பாருங்க. அடுத்து பாருங்க அமெரிக்கா. அமெரிக்கால இருந்து தான் நம்ம வந்து அடிப்படை உரிமைகளை எடுத்திருக்கோம். ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். சரிங்களா? பார்த்துக்கோங்க. நிறைய டைம் கொஸ்டின் கேட்டிருக்காங்க. ஸோ இதை நல்லா பார்த்துக்கோங்க. அடிப்படை உரிமைகள், நீதி சீராய்வு, குடியரசுத் தலைவர் மீதான பதவி நீக்க தீர்மானம், உச்ச மற்றும் உயர் நீதிமன்ற நீதிபதிகள், குடியரசுத் தலைவர் போன்றவரை பதவி நீக்கம் செய்யும் முறை. பதவி நீக்கம் செய்யும் முறை அப்படின்னாலே நீங்க என்ன பண்ணணும்? அமெரிக்காவை ஞாபகம் வச்சுக்கோங்க. ஏன்னா வேற எதுலையுமே வந்து பெருசா பதவி நீக்கம்லாம் வராது. அதனால இதை ஞாபகம் வச்சுக்கோங்க. சரிங்களா? அடுத்தது பாருங்க. அடுத்தது பாருங்க அயர்லாந்து. அயர்லாந்துல இருந்து என்ன எடுத்திருக்கோம்னு பாத்தீங்கன்னா, நம்ம டிபிஎஸ்பி தான் எடுத்திருக்கோம். ஒரே ஒரு விஷயத்தை தான் நம்ம எடுத்திருக்கோம். அதனால அயர்லாந்து அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. அரசு வழிகாட்டு நெறிமுறைகள், அது வந்து எங்க இருந்து எடுத்திருக்கோம்னா அயர்லாந்துல இருந்து எடுத்திருக்கோம். அடுத்தது பாருங்க கனடா. கனடால இருந்து நம்ம என்ன எடுத்திருக்கோம்னா, ஒரு வலுவான மத்திய அரசுடன் கூடிய கூட்டாட்சி, மத்திய அரசிடம் பொது பட்டியல், மத்திய அரசால் மாநில ஆளுநர் நியமனம், உச்சநீதிமன்றத்தின் அறிவுரை, அதிகார வரம்பு. இதெல்லாம் இம்பார்ட்டன்ட் தான். எதெல்லாம் இம்பார்ட்டன்ட்னா மாநில ஆளுநர் நியமனம், உச்சநீதிமன்றத்தின் அறிவுரை, அதிகார வரம்பு. இதெல்லாம் ரொம்ப இம்பார்ட்டன்ட். சரிங்களா? அதுக்குன்னு மற்றதெல்லாம் படிக்காம விட்டுறக்கூடாது. இதுக்கெல்லாம் கொஞ்சம் இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து படிங்க. சரிங்களா? இதெல்லாம் வந்து நீங்க கொஞ்சம் மறக்காம படிக்க வேண்டியது இருக்கும். வேற ஒன்றும் இல்லை. அடுத்தது பாருங்க ஆஸ்திரேலியா. ஆஸ்திரேலியால இருந்து என்ன எடுத்திருக்காங்கன்னா, வணிகம், வர்த்தக சுதந்திரம், நாடாளுமன்றத்தின் ஈரவைகளின் கூட்டு கூட்டம். சரிங்களா? இதெல்லாம் எடுத்திருக்காங்க. நாடாளுமன்றங்களின் ஈரவைகளின் கூட்டு கூட்டம், வணிகம், வர்த்தக சுதந்திரம். ஈஸி தானே? ஸோ இதை படிச்சிடலாம். அடுத்தது பாருங்க ஜெர்மனி வெய்மர் அரசமைப்பு. ஸோ இங்கிருந்து என்ன எடுத்திருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நெருக்கடி நிலை காலத்தில் அடிப்படை உரிமைகள் பறிப்பு. ஏற்கனவே நம்ம கிட்ட வந்து இந்த மாதிரி நடந்திருக்கு கோவிட் டைம்ல. சரிங்களா? அப்போ அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ அதை வந்து ஜெர்மனில இருந்து தான் எடுத்திருக்காங்க. நெருக்கடி காலத்துல வந்து அடிப்படை உரிமைகள் பறிப்பு. எஸ்டர்டே நம்ம பார்த்தோம் 19th ஆர்டிக்கலை வந்து நிறுத்தி வைப்பாங்க. எப்பனா வந்து நெருக்கடி நிலை காலத்துல இருக்க அந்த லாக்டவுன் டைம்ல நிறுத்தி வைப்பாங்கன்னு சொல்லிட்டு பார்த்தோம். அதை தான் இங்க கொடுத்துருக்காங்க. சரிங்களா? அடுத்தது பாருங்க சோவியத் யூனியன். சோவியத் யூனியன் தான் வந்து தற்போதைய ரஷ்யா. சரிங்களா? அங்கிருந்து என்ன எடுத்திருக்கோம்னா, மெயினான ஒரு விஷயம் அடிப்படை கடமைகளை எடுத்திருக்கோம். அண்ட் முகப்புரையில் சமூக, பொருளாதார, அரசியல் அப்படிங்கிற ஒரு வேர்ட்ஸ் வருது பாத்தீங்களா? இந்த வேர்ட்ஸை வந்து நம்ம ரஷ்யால இருந்து தான் எடுத்திருக்கோம். சரிங்களா? முகப்புரையில சேர்த்திருக்க இந்த 3 வேர்ட்ஸுமே. நீதியின் மாண்புகள், அடிப்படை கடமை வந்து 42வது சட்ட திருத்தத்துல தான் வந்து சேர்த்திருக்காங்க. சரிங்களா? அடுத்தது பாருங்க பிரான்ஸ். பிரான்ஸ்ல என்ன பாத்தீங்கன்னா, குடியரசு, முகப்புரையின் சுதந்திரம், சமத்துவம், சகோதரத்துவம். பாத்தீங்களா? முகப்புரையில 3 விஷயத்தை வந்து ரஷ்யால இருந்து எடுத்திருக்காங்க. அண்ட் இந்த 3 விஷயம் சுதந்திரம், சமத்துவம், சகோதரத்துவம், இது எல்லாமே வந்து எங்கேருந்து எடுத்திருக்காங்கன்னா பிரான்ஸ்ல இருந்து எடுத்திருக்காங்க. சரிங்களா? பிரான்ஸ்ல இருந்து என்ன எடுத்திருக்காங்க? சுதந்திரம், சமத்துவம், சகோதரத்துவம். இது எல்லாம் எதுல இருக்குன்னா முகப்புரையில இருக்கு. சரிங்களா? தென்னாப்பிரிக்கால இருந்து என்ன எடுத்திருக்காங்கன்னா, அரசமைப்பு திருத்த முறை, மாநிலங்களவை உறுப்பினர்கள் தேர்வு. சரிங்களா? அரசமைப்பு திருத்த முறை, மாநிலங்களவை உறுப்பினர்கள் தேர்வு. இந்த விஷயங்களை வந்து தென்னாப்பிரிக்கால இருந்து எடுத்திருக்காங்க. திருத்த முறை இருக்கு பாத்தீங்களா? நான் உங்களுக்கு சொன்னேன்ல 42வது சட்ட திருத்தம் அப்படின்னு சொல்லிட்டு, அந்த மாதிரி திருத்துற முறையை வந்து நம்ம எங்க இருந்து எடுத்துக்கோம்னா தென் ஆப்பிரிக்கால இருந்து தான் எடுத்திருக்கோம். அண்ட் மாநிலங்களவை உறுப்பினர்களை வந்து தேர்வு செய்யறோம்ல, அதையும் வந்து தென் ஆப்பிரிக்கால இருந்து தான் எடுத்திருக்கோம். அதை தான் நம்ம இப்ப ஃபாலோ பண்ணிட்டு இருக்கோம். சரிங்களா? இது பாருங்க இந்திய அரசியலமைப்பு உலகிலேயே நீளமாக எழுதப்பட்ட அரசியலமைப்பு. இதுவும் எஸ்டர்டே பார்த்ததுதான். இறுதி திருத்தப்பட்ட வரைவு 1950 ஜனவரி 26 நடைமுறைக்கு வந்தது. சரிங்களா? இறுதியா திருத்தப்பட்டது 1950 ஜனவரி 26க்கு தான் நடைமுறைக்கு வந்தது. அதனாலதான் அதை நம்ம குடியரசு தினமா கொண்டாடுறோம்.
அடுத்தது சமதர்மம். சமதர்மம் 42வது திருத்தம் மூலம் இணைக்கப்பட்டது. இதுவும் 42வது திருத்தம் மூலம் தான் இணைக்கப்பட்டிருக்கு. அடுத்து பாருங்க, அமைச்சரவை குழு செயல்பாடுகளை நாடாளுமன்றம் கட்டுப்படுத்துவதால் நாடாளுமன்ற ஆட்சி முறை ஆகும். 2015 பிப்ரவரி 27 மக்களவையில் குடியுரிமை சட்டம் 1955 திருத்தங்கள் கொண்டு வந்துள்ளது. ஏற்கனவே இதை நம்ம பார்த்தோம். குடியுரிமை சட்டம் எஸ்டர்டே 1955ன்னு நம்ம பார்த்தோம். சரிங்களா? அது என்ன சொல்லியிருக்காங்கன்னா 2015 பிப்ரவரி 27 மக்களவையில் குடியுரிமை சட்ட திருத்தங்கள் கொண்டு வந்துள்ளது. சரிங்களா? ஆர்டிகல் 21 ஏங்கிறது சீரார் இலவச கட்டாய கல்வி. சரிங்களா? சின்ன பசங்களுக்கு வந்து கட்டாய கல்வி இருக்கணும்னு சொல்லியிருக்காங்களே 6 to 14 இயர்ஸ் வரைக்கும், அதுதான் இந்த ஆர்டிகல். சரிங்களா? ஸோ நான் சில விஷயத்தெல்லாம் 1 or 2 டைம்ஸ் வந்து படிக்கிறேன் அப்படின்னா அதெல்லாம் ரொம்ப இம்பார்ட்டன்ட், ஞாபகம் வச்சுக்கோங்க. சில விஷயத்தெல்லாம் வந்து சும்மா ஒரு ரீட் பண்ணியிருக்கோன்னா அதை நீங்களும் ஜஸ்ட் ஒரு ரீட் பண்ணிக்கோங்க, ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொடுக்க தேவையில்லை. ஸோ அடுத்தது பாருங்க, தேவையானதை மட்டும் நம்ம கான்சென்ட்ரேட் பண்ணி படித்தா போதும். அடுத்தது பாருங்க, அரசின் வழிகாட்டு நெறிகள் 4வது பகுதி முதுமை, வேலையின்மை, நோய்வாய்ப்படுதல், வாழ்வாதாரத்திற்கு தேவையான திட்டங்கள், பொருளாதார ரீதியாக பிற்படுத்தப்பட்ட மக்களுக்கு சிறப்பு முன்னுரிமை, வளங்கள் பகிர்வில் உள்ள பாகுபாடு போன்றவற்றை கூறுகிறது. சரிங்களா? நம்ம டிபிஎஸ்பி என்னன்னு சொல்லியிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துக்கோங்க, வெரி இம்பார்ட்டன்ட். இது திரும்பவும் கூட நமக்கு வந்து அதோட மெயின் கிளாஸ்ல வரும், இருந்தாலும் நல்லா பார்த்துக்கோங்க. அடுத்தது பாருங்க, குடியுரிமை சட்டம் 1955, உலக மனித உரிமை பிரகடனம் 1948, ஏற்கனவே பார்த்தது தான். சரிங்களா? அப்புறம் பாருங்க, உறுப்பு 79 கீழ் இந்திய ஒன்றியத்தின் நாடாளுமன்ற குடியரசுத் தலைவர் மற்றும் ஈரவை கொண்டது ஆகும். அதாவது பாராளுமன்றம் அப்படிங்கிறது வந்து ராஜ்யசபாவோ லோக்சபாவோ மட்டும் கிடையாது. ராஜ்யசபானா என்ன? ராஜ்யசபானா மாநிலங்களவை அண்ட் லோக்சபானா மக்களவை. இது ரெண்டும் சம்பந்தப்பட்டது மட்டும் வந்து நம்மளுடைய பாராளுமன்றம் கிடையாது. குடியரசுத் தலைவரும் அதுல ஒரு இம்பார்ட்டன்டான ஒருத்தர் அப்படிங்கறத சொல்றது தான் வந்து நாடாளுமன்றம். சரிங்களா? நாடாளுமன்ற அரசு இருக்குல்ல, அது வந்து நம்ம இந்தியால இருக்கு. குடியரசுத் தலைவர் அரசு வந்து அமெரிக்கால இருக்கு. இப்ப நம்மளுடைய குடியரசுத் தலைவர் யாரு? மாண்புமிகு திரௌபதி முர்மு தான் நம்மளுடைய குடியரசுத் தலைவரா இருக்காங்க. சோ இந்திய குடியரசுத் தலைவருக்கும் அமெரிக்க குடியரசுத் தலைவருக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த அமெரிக்க குடியரசுத் தலைவர் இருக்கார்ல, இவர்கிட்ட வந்து உண்மையான எக்ஸிகியூட்டிவ் பவரே இருக்கும். பட் இவங்க கிட்ட அது இருக்காது. அடுத்தது பாருங்க, 2014 ஆகஸ்ட் 1 தமிழ்நாட்டில் நீதிமன்ற மொழியாக தமிழை பயன்படுத்துதல். முன்னாடி எல்லாம் வந்து நம்ம நீதிமன்றத்துல வந்து தமிழ் மொழி பயன்படுத்த மாட்டாங்க, இங்கிலீஷ்ல தான் வந்து வாதாடுவாங்க. ஸோ 2014 ஆகஸ்ட் 1ல இருந்து தான் வந்து தமிழ்நாட்டில் வந்து இருக்க நீதிமன்றம் எல்லாத்துலேயுமே தமிழ் மொழியை வந்து பயன்படுத்தணும்னு சொல்லியிருக்காங்க. 2004 முதல் ஆகஸ்ட் 22 மெட்ராஸ் தினம் வந்து கடைபிடிக்கப்பட்டிருக்கு. சரிங்களா? மெட்ராஸ் தினம் எப்பன்னா ஆகஸ்ட் 22, 2004. அடுத்தது பாருங்க, காமராஜர் முதலமைச்சரா இருந்த டைம்ல என்ன பண்ணிருக்காருன்னா, இவர் அமைச்சரவையில் கல்வி அமைச்சர் 1954 அடிப்படை கல்வி திட்டத்தை ரத்து செய்தாராம். சரியா? என்ன சொல்லியிருக்காங்கன்னா, சென்னை மாகாண தலைவர் சி ராஜாஜி தனது முதல் நிதிநிலை அறிக்கையை வந்து 1937 மதராஸ் சட்டமன்றம் செனட் அவை மதராஸ் பல்கலைக்கழகம் சேப்பாக்கம் இருக்குல்ல, அங்கதான் வந்து தாக்கல் செய்திருக்காராம். சரிங்களா? அடுத்தது பாருங்க, நிதிநிலை அறிக்கை. சரிங்களா? ராஜாஜி பத்தி கேட்டாங்கன்னா 1937ன்னு போடணும். 1967 திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி ஆரம்பம். முதல்வர் CN அண்ணாதுரை. இந்து மத சட்டம் திருத்தப்பட்டு முதல் சுயமரியாதை திருமணம் வந்து அங்கீகரிக்கப்பட்டிருக்கு. சரிங்களா? என்ன சொல்ல வராங்க அப்படின்னா, 1967 திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி வந்து ஆரம்பிக்கப்பட்டிருக்கு. சரிங்களா? இதோடைய முதல்வரா யார் இருந்தாங்களா? CN அண்ணாதுரை இருந்தாரு. இவர் வந்ததுக்கு அப்புறமா என்ன பண்ணிருக்காங்க, இந்து திருமண சட்டம் திருத்தப்பட்டு சுயமரியாதை திருமணங்கள், அதாவது மத சடங்குகள் எதுவும் இல்லாம இந்த ஜாதி மதம் அந்த மாதிரிலாம் பாக்குறாங்கல்ல, சோ அதெல்லாம் எதுவுமே இல்லாம அவங்க வந்து ஒரு சுயமரியாதை திட்டத்தை வந்து கொண்டு வந்திருக்காங்க. இப்பவும் அது நடைமுறையில இருந்துட்டு தான் இருக்கு. சரிங்களா? அடுத்தது பாருங்க, எம்ஜிஆர் 1977 இருந்து 1987 வரைக்கும் ஆண்டிருக்காரு. ஸோ இவர் என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவரை பற்றின முக்கியமான ஸ்டேட்மெண்ட் மட்டும் தான் நான் எழுதியிருக்கேன். சரிங்களா? அதை மட்டும் படித்தா போதும். வாரிசு அடிப்படையில் கிராம நிர்வாக அலுவலரான கர்ணம் அப்படிங்கிற பதவிக்கு முடிவு கட்டினாராம். சரிங்களா? வாரிசு அடிப்படையில் கிராம நிர்வாக அலுவலரான கர்ணம் அப்படிங்கிற பதவிக்கு முடிவு கட்டியிருக்காரு. யாருன்னா எம்ஜிஆர். அவருடைய ஆட்சி காலத்தில் இதை செஞ்சிருக்காரு. அடுத்து பார்த்தீங்கன்னா,
மதிய உணவு திட்டம் இருக்குல்ல, இது யார் ஆரம்பிச்சது? இந்த மதிய உணவு திட்டத்தை இவர் ஆரம்பிச்சது வந்து காமராஜர் ஐயா தான் ஆரம்பிச்சிருக்காரு. அவர் ஆரம்பிச்ச திட்டத்தை வந்து விரிவுபடுத்தி சத்துணவு ஆக்கினார். ஆக்சுவலி விரிவுபடுத்தி சத்துணவு திட்டம்னும் கேட்பாங்க. பட் சம்டைம்ஸ் நம்மள குழப்பறதுக்காக சத்துணவு யாரு கொண்டு வந்தாங்க அப்படின்னு கேட்டாங்கன்னா, நீங்க என்ன பண்ணுவீங்க? காமராஜர் அப்படின்னு சொல்லிட்டு போட்டுருவீங்க. ஆக்சுவலி அது தப்பு. சரிங்களா? மதிய உணவு திட்டத்தை தான் காமராஜர் ஐயா கொண்டு வந்திருக்காரு. அதை விரிவுபடுத்தி சத்துணவு திட்டம், சத்தான உணவு கொடுக்கணும்னு சொல்லிட்டு யார் கொண்டு வந்திருக்காங்கன்னா, எம்ஜிஆர் தான் கொண்டு வந்திருக்காரு. அடுத்து பாருங்க. ஸோ மதிய உணவுக்கும் சத்துணவுக்கும் இதுதான் டிஃப்ரெண்ட். 2 பேர் இதில் சம்மந்தப்பட்டிருக்காங்க. இந்த மண்டல் ஆணைய வழக்கு அப்படின்னாலே உங்களுக்கு என்ன ஞாபகம் வரணும்னா 1992 நவம்பர் மந்த் தான் ஞாபகம் வரணும். அது எதை பற்றினதுன்னு பார்த்தீங்கன்னா, கல்வி மற்றும் வேலைவாய்ப்பில் 50% இடஒதுக்கீடு பற்றினது. சரிங்களா? அடுத்தது பாருங்க, தமிழ்நாடு மாநில சட்டமன்றம் 234 உறுப்பினர்களை கொண்டது. 189 உறுப்பினர்கள், பொது தொகுதியில் 45 உறுப்பினர்களை கொண்டதா. சரிங்களா? ஜஸ்ட் ஒரு ரீட் பண்ணிக்கோங்க. அடுத்து முதல் பொது தேர்தல் எப்ப நடந்திருக்கு? லாஸ்ட் டைம் பார்த்தோம் 1952 மே 3ஆம் தேதி நடந்திருக்கான். முதல்ல நம்ம டேட் பார்க்கல, இதுல டேட்டோட வந்திருக்கு. உறுப்பினர்கள் எத்தனை பேர் இருந்தாங்கன்னா 333 333 இருந்திருக்காங்க. சரிங்களா? ஆங்கிலோ இந்தியன்ல வந்து ஒரு பிரதிநிதி வந்து ஆளுநராக நியமிக்கப்படுவார்னு சொல்றாங்க. அடுத்தது பாருங்க, இந்த 15வது தமிழக சட்டமன்றம் வந்து எதுக்கு இம்பார்ட்டன்ட்னா, இது வந்து அதிகாரப்பூர்வமாக தொடங்கிய நாள் அப்படின்னு சொல்றாங்க. சரிங்களா? இதுல வந்து புதுசா எம்எல்ஏக்களை வந்து தேர்ந்தெடுத்திருக்காங்க. புதுசா வந்து அரசு அமைக்கப்பட்டிருக்கு. அண்ட் சட்டமன்றத்தின் முதல் கூட்டமும் வந்து நடைபெற்றிருக்கு. ஸோ இந்த 15th அப்பதான் வந்து தமிழக சட்டமன்றம் முதல்ல வந்து அதிகாரப்பூர்வமா ஓபன் பண்ணிருக்காங்க. அடுத்து பாருங்க, 1967 இருந்து 1968 முதல் முறை எதிர்க்கட்சி உறுப்பினர் ஒருவரே பொது கணக்கு குழுவில் மக்களவை தலைவராக நியமனமானார். அரசமைப்பு திருத்த சட்டம் முன்வரவு விதியில் திருத்தம் கோரும் சட்டம் உறுப்பு 368. அரசமைப்பு திருத்த சட்டம் முன்வரைவு விதியில் திருத்தம் கோரும் சட்டம் எதுனா உறுப்பு 368(2) ஆர்டிகல். சரிங்களா? இதை நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்து பாருங்க, ஆர்டிகல் 370 ஜம்மு அண்ட் காஷ்மீர் சிறப்பு தன்னாட்சி தகுதி வழங்குவதாகும். இந்திய அரசு 5 ஆகஸ்ட் 2019 அன்று இச்சிறப்பு சலுகைகளை ரத்து செய்தது. ஜம்மு அண்ட் காஷ்மீருக்கு வந்து சில சிறப்பு அம்சங்களை வந்து இந்தியால இருந்து கொடுத்துருக்காங்க. பட் என்ன பண்ணிருக்காங்கன்னா 5 ஆகஸ்ட் 2019 அன்னைக்கு வந்து அந்த சிறப்பு சலுகைகளை வந்து ரத்து செஞ்சிருக்காங்க. சரிங்களா? இது ஜம்மு அண்ட் காஷ்மீரோட கதை வந்து ஒரு பெரிய கதை மாதிரி போகும். அதை நம்ம வந்து பார்க்கலாம் ஃபியூச்சர்ல. அடுத்தது பாருங்க, சங்கரலிங்கனார். இவரை பத்தி நம்ம பார்க்க போறோம். சங்கரலிங்கனார் யாருன்னா காந்தியவாதி, விடுதலை போராளி அப்படின்னு சொல்றாங்க. 1895 விருதுநகர்ல பிறந்தாராம். சரிங்களா? மண்மலை மேடு அப்படிங்கிற இடத்துல பிறந்திருக்காரு. சோ பெற்றோர் யாருன்னு பாத்தீங்கன்னா கருப்புசாமி, வள்ளியம்மாள். இவங்க தான் வந்து அவருடைய பெற்றோர். 1917 இந்தியாவின் தேசிய காங்கிரஸில் இணைந்தார். சரிங்களா? 1917 இந்தியாவுடைய தேசிய காங்கிரஸ்ல இணைஞ்சிருக்காரு. ராஜாஜி மேல் கொண்ட ஈர்ப்பால் என்ன பண்ணிருக்காரு, 1930 காந்தியின் தண்டி உப்பு சத்தியாகிரகத்தில் பங்கு பெற்றார். சங்கர்லிங்கனாரை பத்தி ஒரு 2 to 3 டைம்ஸ் படிச்சுக்கோங்க, உங்களுக்கு மெமரைஸ் ஆயிடும். அடுத்தது பாருங்க, பொட்டி ஸ்ரீராமலு. இவர் என்ன பண்ணிருக்காரு அப்படின்னு பாத்தீங்கன்னா 1952 என்ன டேட்டு, என்ன இயர்னு ஞாபகம் இருக்கா? நம்மளுடைய தேர்தல் நடந்த நாள். அப்போ மதராஸ் மாநிலத்திலிருந்து தெலுங்கு பேசும் மக்களை மட்டும் பிரிச்சு சென்னை தலைநகராக கொண்டு தனி மாநிலம் அமைய வேண்டும் என்று போராட்டம் நடத்தினாராம். யாருன்னா பொட்டி ஸ்ரீராமலு. சரிங்களா? 1956 சங்கரலிங்கனார் உண்ணாவிரதம். இந்த மதராஸ் இருக்கு பாத்தீங்களா, இந்த மதராஸ் தான் வந்து முன்னாடி நம்ம தமிழ்நாட்டுடைய பேரா இருந்தது. சோ இந்த பேரை வந்து தமிழ்நாடு அப்படின்னு மாத்தணும்னு சொல்லிட்டு யாரு, சங்கரலிங்கனார் வந்து 1956 உண்ணாவிரதம் போராட்டம் எடுத்திருக்காரு. எங்கன்னா விருதுநகர்ல வந்து போராடி இருக்காரு. சரிங்களா? 75 நாட்கள் போராடி இருக்காரு இவர். சரிங்களா? தமிழ்நாடுங்கிற பேர் வந்ததுக்கு இவருடைய முக்கிய பங்கு வகிச்சிருக்காரு. சரிங்களா? இவர் வந்து 75 நாட்கள் நம்ம தமிழ்நாடுன்னு பேர் மாற்றணும்னு சொல்லிட்டு காந்திய வழியில, சரிங்களா, அகிம்சை வழியில வந்து போராடி இருக்காரு. எந்த டேட்ல இருந்து எந்த டேட் வரைக்கும் போராடி இருக்காருன்னு சொல்லிட்டு நான் இங்கே கொடுத்துருக்கேன். சரிங்களா? இது வந்து அந்த அளவுக்கு இம்பார்ட்டன்ட் கிடையாது. இருந்தாலும் யார் போராடினாங்க, எதுக்காக போராடி இருக்காங்க, எத்தனை நாட்கள் போராடி இருக்காங்கன்றது இம்பார்ட்டன்ட். அதே மாதிரி பொட்டி ஸ்ரீராமலு பத்தியும் இம்பார்ட்டன்ட். ஏன்னா அவர் தெலுங்கு பேசும் மக்களுக்காக போராடி இருக்காரு. அவருக்கு ஒரு தனி மாநிலம் கோரி அவர் போராடி இருக்காரு. அதனால அவரையும் பார்த்துக்கோங்க. பொட்டி ஸ்ரீராமலு அப்படின்னு கேட்டாலே உங்களுக்கு தெரிஞ்சிடும் அது வந்து ஒரு தெலுங்கு பேரு அப்படின்னு. ஸோ தெலுங்கு பேருன்னு வந்து உங்களுக்கு அது கொஞ்சம் ஈஸியா இருக்கும் படிக்கிறதுக்கு. அடுத்தது பாருங்க,
இவர் 1956 அக்டோபர் 13 76வது நாள்ல வந்து உயிர் நீத்தார். சரிங்களா? எதுக்காக போராடினாரு? நம்மளுடைய தமிழ்நாடு அப்படிங்கிற பேரு மாத்திரத்துக்காக சங்கரலிங்கனார் போராடி இருக்காரு. ஸோ அப்புறமா என்ன ஆச்சுன்னா வந்து 76வது நாள் வந்து இறந்து போயிட்டாரு. 75 நாள் போராடி இருக்காரு. சரிங்களா? அடுத்து பாருங்க, வரதட்சணை ஒழிப்பு சட்டம் 1959 6 மே மற்றும் 1961 9 மே. பயங்கரவாத தடுப்பு சட்டம் 2002 மார்ச். சரிங்களா? இப்ப சங்கரலிங்கனார் வந்து நம்மளுடைய நாடுடைய பேர் மாறணும்னு போராடினார் பாத்தீங்களா? தமிழ்நாடுன்னு மாறணும்னு. அது வந்து எப்ப மாறி இருக்குன்னு பாத்தீங்கன்னா, மதராஸ் பெயர் மாற்ற சட்டம் 14 ஜனவரி 1969 1969ல தான் வந்து பெயர் மாற்றம் நடைபெற்றிருக்கு. தமிழ்நாடு அப்படின்னு பெயரை மாத்திருக்காங்க. மெட்ராஸ் அப்படிங்கிற பேரை தமிழ்நாடுன்னு மாத்திருக்காங்க. அடுத்தது பாருங்க, தேர்வுக்குழு முறை வெஸ்ட் மினிஸ்டர் நாடாளுமன்ற மக்களாட்சி முறையிலிருந்து பிறந்தது. வெஸ்ட் மினிஸ்டர் நாடாளுமன்ற முறைனா என்ன? அது வந்து யுனைடெட் கிங்டம் இருக்குல்ல, அங்க உருவான நாடாளுமன்ற முறை தான் அது. சரிங்களா? இப்ப இந்த முறையில என்னன்னா, குடியரசுத் தலைவர் வந்து அரசியல் தலைமையில இருப்பாரு. லைக் நாமினல் ஹெட். ஓகேவா? அரசியல் தலைமைனா நாமினல் ஹெட். அண்ட் பிரதமர் இருக்காங்கல்ல, அவங்க தான் வந்து நிர்வாக தலைவரா இருப்பாரு. ரியல் எக்ஸிக்யூட்டிவ். சரிங்களா? ஆனா நம்ம முதல்ல என்ன பார்த்தோம்? அமெரிக்கால இருக்கிற டொனால்ட் ட்ரம்ப் இருக்காருல்ல, அவர் வந்து ரியல் எக்ஸிக்யூட்டிவ்னு பார்த்தோம். ஆனா அவர் அங்க இருக்கிற பிரசிடென்ட். பட் இங்க நமக்கு ரியல் எக்ஸிக்யூட்டிவ் யாருன்னா பிரைம் மினிஸ்டர் தான். சரிங்களா? அடுத்து பாருங்க, குறைந்தபட்ச உறுப்பினர்கள் அப்படிங்கிறதுக்கு பொருள் என்னன்னா கோரம் அப்படின்னு அர்த்தம். அவ்வளவுதாங்க, இதோட 12th லெசன் முடியுது. சரிங்களா? இங்க பாருங்க 12th பாலிட்டி இந்திய அரசியலமைப்பை நம்ம கம்ப்ளீட் பண்ணிட்டோம். பாருங்க, வெறும் 4 டேஸ்லயே வந்து நம்ம இதை டோட்டலாவே கம்ப்ளீட் பண்ணிட்டோம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.